வணக்கம் கும்பராசி நண்பர்களே. வரக்கூடிய சித்திரை மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல உங்களுடைய ராசிக்கு 2வது ராசியில் சனி இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான். 7.5 சனி தான். 7.5 சனி இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் வருமானத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. காரணம், அந்த இடத்துல புதன் கிரகம் வேறு இருக்கார், செவ்வாய் வேறு இருக்கார். இதெல்லாம் வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு வகையில் வருமானம் வரும். யார்கிட்டயோ கடன் கேட்டாலும் கிடைக்கும், பேங்க்ல லோன் கேட்டாலும் கிடைக்கும். நம்ம ஏற்கனவே பட்ட கடன்கள் இருந்தாலும் அந்த கடன்களையும் இந்த மாதம் அடைக்கக்கூடிய ஒரு அம்சம் உங்களுக்கு இருக்கதான் செய்யுது. 3வது ராசியில் சூரியன் இருக்கார். 3வது ராசியில் சூரியன் இருந்தால் தாயாருக்கு மட்டும் உடல்நிலை பாதிக்கப்படும். அதனால மருத்துவ செலவு செய்ய வேண்டியது வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வீடு மாறுறது, ஊர் மாறுறது, அந்த மாதிரியான பலன்களும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு சொத்து பத்து விற்கணுன்னாலும் விற்கலாம், ஏதாவது ஒரு சொத்து பத்து வாங்கணுன்னாலும் வாங்கலாம். அந்த அமைப்பும் இந்த மாதம் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி 7ஆம் அதிபதியாகிய சூரிய பகவான் உங்களுக்கு வலிமையோடு இருக்கிறது நல்லது. அப்போ உங்களுடைய கணவன் மனைவிக்கு நல்ல பல பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த மாதம் இருக்குது. அதே மாதிரி திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த மாதம் இருக்குது. பொதுவாக சித்திரையில் திருமணம் பண்ண மாட்டோம், ஆனால் முடிவு செய்யப்படலாம், பார்த்து அமைச்சு வச்சுக்கலாம். அந்த வேலைகளை நம்ம செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இருக்குது. அடுத்து சுக்கிர பகவானை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3வது ராசியில் தான் இருக்கார். அவர் ஒரு வீடை கொடுத்துட்டு இன்னொரு வீடு வாங்குகிற கிரகம். அதாவது ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்குகிற அமைப்பை சுக்கிர பகவான் தான் செய்வார். அதே சுக்கிர பகவான் ஏப்ரல் 20ஆம் தேதி 4வது ராசிக்கு போயிடுவார். அப்போ சுக்கிரன் 4வது ராசியில் இருக்கிற போது நல்ல பலம் பெற்று இருப்பார், ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு வீடு வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும், வீடு கட்டுற விஷயங்கள் நடக்கும், வாகனங்கள் வாங்கலாம், வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருளெல்லாம் வாங்கலாம். அதனால் தாயாருக்கும் நல்ல யோகமான ஒரு காலமாக அமையும். அதே மாதிரி சொத்து பத்துக்கள் இருக்கிற பிரச்சனைகள் தீரும், வில்லங்கங்கள் தீரும். வில்லங்க சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் அந்த சொத்துக்கள் கூட நமக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் கூட இந்த சித்திரை மாதத்தில் ஏப்ரல் 20க்கு அப்புறம் உங்களுக்கு இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி 2வது இடத்துல செவ்வாய் இருக்கிறது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது. 5ஆம் அதிபதி பொதுவாக நீச்சமாக இருக்குது. 5ஆம் அதிபதி நீச்சமானால் ஒரு சிலருக்கு பிள்ளைகளோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். இது ஏப்ரல் 23 வரைக்கும் இருக்கும். அல்லது பிள்ளைங்கனால ஏதாவது ஒரு மன கஷ்டம், சிரமம் அப்படி ஏற்படுறதுக்கூடிய ஒரு அமைப்புகள் கூட கொஞ்சம் இருக்கதான் செய்யுது சார். அடுத்து குரு பகவானை எடுத்துக்கோங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5வது இடத்துல நல்லா தான் இருக்கார். குரு பகவான் 5வது இடத்துல இருக்கிறதே பல நன்மைகளை உங்களுக்கு கொடுக்குங்க. ஏன்னா குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு வேற படும். அதனால் மழை போல துன்பங்கள் வந்தாலும் பனி போல மாறக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறதும் இருக்குது. அதே மாதிரி புத்திரஸ்தானத்தில் குரு இருக்கிறனால குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் குழந்தைகளுக்கு விசேஷம் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஏதாவது குழந்தைகளுக்கு காது குத்து வைக்கிறது, வீட்டில் பால் காய்ச்சி அந்த மாதிரி வைக்கிறது, அல்லது வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கிறது, அந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் குரு உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கார். அடுத்து கேதுவை எடுத்துக்குவோம். கேது பகவான் பொதுவாக திருமண தடையை ஏற்படுத்தக்கூடிய கிரகம். ஆனாலும் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால திருமண தடை இந்த ஒரு மாதத்துக்கு விலகிடும். அதே மாதிரி கேது 7வது ராசியில் இருக்கும்போது சிலருக்கு தகாத உறவுகள் ஏற்பட்டுரும். கணவன் மனைவிக்கு வேறு அடுத்தவங்களோட தகாத உறவு ஏற்படுறதுக்குடைய வாய்ப்புகள் இருக்கும். அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அது குடும்பத்தில் சண்டை சச்சரவை உருவாக்கிடும். கண்டிப்பாக அப்படி ஒரு பழக்கம் ஏற்படுதுன்னா அது வீட்டுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அதன் மூலமாக கணவன் மனைவிக்குள்ள ஒரு சிலருக்கு மட்டும் கருத்து வேறுபாடுகள் வந்துடும். இது எல்லாத்துக்கும் வராது, ஆனால் கண்டிப்பாக கும்பராசியில் ஒரு சிலருக்கு வந்துடும். அதனால நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதாவது அந்த தகாத உறவுக்கு போகாமல் இருக்கிறது நல்லது. போனால் வில்லங்கந்தான். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி ராகு ராசியில் இருக்கிறனால ஒரு சிலருக்கு இந்த அல்சரு, கேஸ்ட்ரிக் பிரச்சனை, உடம்பு வலி அந்த மாதிரி தொந்தரவுகள் மட்டும் இருக்கும். மற்றபடி இந்த சித்திரை மாதங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.